தேங்காய் இப்போ தான் போட்டிருக்கோம். வாகை மரம் உலக்க, வாகை மரம் உரல் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மரம் தான். வாகை மரம், உலக்க, உரம் ரெண்டுமே வந்து மரம் தான். இதை வெளியில் கவர் பண்ணியிருக்கிறதுக்காக வேண்டிய ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி இரும்பில் கவர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து மரச்செக்கு, அந்த காலத்து டைப். இந்த நவீனமாக இப்போ நிறையா வந்துருச்சு. ஆமாம், எக்ஸ்ப்ளோர்னு ஒன்று இருக்குது, ரொம்ப பெரிய எண்ணெய் எடுக்கிறது, ரொம்ப பெரிய மிஷின், அதுக்கு பேர் எக்ஸ்ப்ளோர். அதுக்கடுத்து ரோட்டரியில் நிறையா டைப், அதுவும் இரும்பு மிஷின் தான், ரோட்டரி செக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் செக்குன்னு எல்லாம் பேர் வச்சுட்டாங்களே. ஆமாம், அதுக்கு பேர் ரோட்டரி செக்குன்னு இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் இரும்பு தான் அது. ஆமாம், அதில் பல வகை இருக்குது, பெருசு சின்னம். ஆமாம், ஆனால் முழுக்க இரும்பு தான். அதுக்கப்புறம் இந்த மரச்செக்கு, இந்த உரலும் உலக்கையும் வாகை மரம். இப்போ இதுலேயுமே நிறைய டைப் கொண்டாண்டாங்க. இந்த டைப்பு வந்து நம்ம பாரம்பரியமாக நம்ம ஓட்டுற டைப்பு, ரொம்ப பழைய காலத்து டைப்பு இது. ஆமாம், இன்றைக்கி உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டரி இரும்பு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாடலுக்கே வந்து மரத்தை செஞ்சு கொண்டாண்டாங்க. அப்போ இதுக்கும் இப்போ மற்ற அந்த மிஷின்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மிஷின் வந்து 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். இதுலேருந்து எண்ணெய் எடுத்து இந்த வேலையெல்லாம் முடித்து ஒரு தடவை போட்டு எடுத்தோம்னா, நான் 15 கிலோ போட்டிருக்கேன் இப்போது. இந்த 15 கிலோவை போட்டு எண்ணெய் எடுத்து வெளியில் அந்த உள்ளுக்கு இருக்க எண்ணெய், உள்ளுக்கு இருக்க புண்ணாக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இந்த வேலையை முடிக்க 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரை ஆயிரும். இதே இந்த மரச்செக்குனே வச்சுங்களேன், மரச்செக்கில் இப்போ புது மாடல் வந்திருக்கு இல்லையா, இந்த புது மாடலில் ஒரு 3/4 மணி நேரம் இருந்தால் போதுமானது, எல்லா வேலையும் முடிச்சிடலாம். எண்ணெய் எடுக்கிறது, உள்ளுக்கு இருக்க புண்ணாக்கு எடுக்கிறது, எல்லா வேலையும் முடிச்சிடலாம். இதை விட இந்த மரச்செக்கை விட இப்போ நவீன கால மரச்செக்குகளில் எண்ணெய் கூடவும் வரும், எண்ணெய் கூட வரும். இதில் வந்து இப்போ 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் ஆகுன்னா, அந்த 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரமும் நம்ம இது பக்கத்துலேயே நிற்கணும், நின்று தான் ஆட்டணும். இப்படி தள்ளி விட்டுக்கிட்டே, அப்புறமாட்டி காமிக்கிற பாருங்க, தள்ளி விட்டுக்கிட்டே ஆட்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நவீன மரச்செக்கில் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பொருள் போடுறோமோ அந்த பொருளை போட்டு, ஆமாம், மிஷினை போட்டு விட்டால் போதும். ஆமாம், 3/4 மணி நேரம் கழித்து வந்தால் போதும், வந்து எண்ணெய் இந்த புண்ணாக்கையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஆமாம், சரி, இதில் எண்ணெய் கம்மியாக வருது, இப்போ அதுவும் மரச்செக்கு தானே, எண்ணெய் கூட வருது, ஆமாம், அப்போ அதுதானே லாபம் அப்படின்னு எல்லோரும் நினைக்கலாம். ஆமாம், அதை விட இரும்பில் வருது, அதோட லாபம் தானே, இப்போ அதை விட எக்ஸ்ப்ளோரில் வருது, அதோட லாபம் தானே அப்படின்னு எல்லோரும் நினைக்கலாம். இந்த பழைய காலத்து இந்த செக்குக்கும், ஆமாம், இப்போ அந்த நவீன கால மரச்செக்குக்கும், அதில் ரோட்டின்னு சொல்கிற இரும்பு செக்குக்கும், ஆமாம், அந்த எக்ஸ்ப்ளோர்னு சொல்கிற அந்த பெரிய மிஷின், இரும்பு மிஷினுக்கும் என்ன வித்தியாசங்கிறத இப்போ அப்புறமாட்டி சொல்கிறேன். இப்படி வேலை முடிகிற 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரையும் இது பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு இந்த வேலையை பார்க்கணும். இதை விட்டு வெளியில் எங்கேயும் போக முடியாது. இது இந்த பழைய காலத்து மிஷினோட டைப் இப்படி தான் இருக்கும். அது இப்போ இதோட வேகம் பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் மரச்செக்கோட சேர்த்து மாடு போட்டு ஓட்டுவாங்க இல்லையா, நம்ம இப்போ ஒரு சில இடங்களில் பார்க்குறோம். ஃபோட்டோ, வீடியோ, இன்ஸ்டாகிராமு, பல நெட்டில் பார்க்குறோம் இல்லையா, மாடு போட்டு ஓட்டுறாங்கள. இப்போ அதனுடைய வேகம் என்னவோ அந்த வேகம்தான் இந்த இதில் மோட்டார் போட்டு இயக்கிற வேகம். ஆனால் இது மாடு சுற்றலை, மோட்டார் தான் சுற்றுது. ஆனால் அதனுடைய வேகம் வந்து ஒரு மாடு சுற்றினா என்ன வேகம் வருமோ, மாட்டு செக்கில் சுற்றினா அந்த வேகம் என்ன வருமோ அந்த வேகம் தான் இதில் வச்சுருக்காங்க. இப்போ இரும்பு மரச்செக்கு, இந்த நம்ம பாரம்பரிய இந்த மரச்செக்கு, இதுக்கெல்லாம் வந்து வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டும்போது ஹீட் ஆகுது, மரச்செக்கில் ஹீட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு காரணம் தான். ஆமாம், பல காரணங்களில் அதுவும் ஒரு காரணம். ஆனால் அது மட்டுமே முழுமையான காரணம் அல்ல. ஆமாம், இங்கே பாருங்கள், இப்போ தேங்காய் பருப்பு இருக்குது, கொப்பரை இருக்குது. இப்போ இது வந்து தேங்காய் ஆட்டுறோம்.
இதே கடலை பருப்பு போட்டால் கடலெண்ணெய் ஆட்டுவோம், எள்ளு போட்டோம்னா நல்லெண்ணெய் ஆட்டுவோம். இப்போ எல்லா எண்ணெய் வித்துக்கள்லையுமே வந்து எண்ணெய் இருக்குது. அதில் எவ்வளோ இந்த தேங்காயில் எவ்வளோ எண்ணெய் இருக்கோ இந்த எண்ணெய் முழுசையுமே நம்ம வெளியே எடுக்கிறதில்ல. கொஞ்சம் எண்ணெய் வந்து புண்ணாக்கூட போயிடும். எவ்வளோ எண்ணெய் புண்ணாக்கூட போகுது அப்படிங்கிறதான் கணக்கு. மரச்சை காட்டும் போது எவ்வளோ எண்ணெய் புண்ணாக்கூட போகும், இரும்பு ரோட்டரி செக்கில் ஆட்டும் போது எவ்வளோ புண்ணாக்கூட எண்ணெய் போகும், பெரிய எக்ஸ்ப்ளோரில் ஆட்டும் போது புண்ணாக்கூட எவ்வளோ எண்ணெய் போகும். ஆமாம், அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மேட்ரு. ஆமாம், அதை வச்சு தான் கிட்டத்தட்ட இந்த எண்ணெயோட விலையும் நம்ம கணக்கு போடும்போது அதுவும் ஒரு பெரிய காரணம். இப்போ இந்த தேங்காயிலேருந்து நம்ம எடுக்கிற எண்ணெய், அந்த தேங்காயில் எவ்வளோ எண்ணெய் இருக்கோ அவ்வளோ எண்ணெய் எடுக்கிறது தானே நல்லது, அதுதானே லாபம் அப்படின்னு நினைக்கலாம். ஆமாம், அப்போ அப்படி எடுக்கிற மிஷின் தானே நல்ல தொழில்நுட்பம், அது தானே. ஆமாம், அப்படி எடுக்கிற எண்ணெய் தானே நல்லது. ஆமாம், இதுலேருந்து எல்லாமே எண்ணெய் எடுத்துடணுமே நினைக்கலாம். இப்போ நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாலிசாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டு, சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்னு. இப்போ இந்த எண்ணெய் வித்துக்களில் எவ்வளோ நல்ல கொழுப்பு இருக்குது, எவ்வளோ கெட்ட கொழுப்பு இருக்குது. இப்போ இந்த ஒரு தேங்காய் எடுத்துக்கோமே, இந்த தேங்காயில் எத்தனை % ஆயில் இருக்குது, முதல்ல தேங்காய்னா இதில் எத்தனை % இருக்குது, இத்தனை % தேங்காய் எண்ணெயில் எத்தனை % நல்ல கொழுப்பு இருக்குது, எத்தனை % கெட்ட கொழுப்பு இருக்குது, சேச்சுரேட்டட் ஆயில் எவ்வளோ இருக்குது, பாலிசாச்சுரேட்டட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. அப்போது இதில் இருக்க நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே பிழிஞ்சு எண்ணெயாக வந்தால் அந்த எண்ணெயோட அளவு கூட இருக்கும். அப்படி கூட இருக்கிறது தான் இப்போ இதில் இருக்க எல்லா எண்ணெயும் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே பிழிஞ்சு எண்ணெயாக வந்துச்சுன்னா அந்த எண்ணெயோடைய அளவு கூட இருக்கும் இல்லையா. ஆமாம், அப்படி கூட வர்றது தான் ரோட்ரி அப்படின்னு சொல்கிற, ரோட்ரி செக்குன்னு சொல்கிறாங்க, எக்ஸ்ப்ளோரு அந்த இரும்பு சம்மந்தப்பட்டது மிஷினு. அதுவும் இல்லாமல் இந்த நவீன மரச்செக்கு இப்போ வந்து ஆளே தேவையில்லை, அந்த நவீன மரச்செக்கில் நீங்கள் பொருளை போட்டால் போதும் எண்ணெயாக வந்துடும், புண்ணாக்கு தனியாக எடுத்துக்கலாம், ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதிலலாம் இப்போ எண்ணெய் அளவு கூட வர்றதுக்கு காரணம் அதான். இதில் உள்ள எல்லா எண்ணெய்களையுமே பிரித்து அதில் வந்துடும், நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு எல்லாமே அதில் வந்துடும். அப்போது நம்ம லேபில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த எண்ணெயில் இந்த எண்ணெய் ஆட்டி இதுலேருந்து வந்த, ஆமாம், மரச்செக்கில் நம்ம பழங்காலத்து மரச்செக்கிலேருந்து இப்போ நான் ஆட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி டைப் மரச்செக்கிலேருந்து ஆட்டிக்கிட்டு இருந்த எண்ணெயில் நம்ம லேபில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இதில் நல்ல கொழுப்பினுடைய அளவு ரொம்ப கூட இருக்கும், கெட்ட கொழுப்பினுடைய அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே ரோட்ரி செக்காக இருக்கட்டும், எக்ஸ்ப்ளோராக இருக்கட்டும், நவீன மரச்செக்குகளாக இருக்கட்டும், இந்த ரோட்டி டைப்பில் உள்ள மரச்செக்கெலாம் இப்போ நிறையா வருது இல்லையா, அது மாதிரி இருக்கட்டும், அதிலலாம் ஆட்டினதில் லேபில் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அதில் வந்து கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாக இருக்கும். சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய அளவு அதிகமாக இருக்கும். இதை வந்து இப்போ நாங்களே வந்து இப்போ FSSC வாங்குகிறோம் இல்லையா, அதுக்காக வேண்டி லேபிளை கொடுத்து டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதைத்தான் இப்போ நாங்கள் விற்கிற லேபிளையும் போடுறோம். இப்போ நாங்களாம் இப்போ வந்து எங்கள் இஷ்டத்துக்கு லேபிள் அடித்து அதில் வந்து இந்த என்ன அளவு, இதில் ஃபேட்டி ஆசிட் எவ்வளோ இருக்குது, ஆமாம், மோனோ சேச்சுரேட் எவ்வளோ இருக்குது, பாலிசாச்சுரேட் எவ்வளோ இருக்குது, ஆமாம், சேச்சுரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு போடுறதில்ல. இப்போ நாங்களாம் வந்து மற்றவங்க எப்படி நமக்கு தெரியாது, இப்போ நாங்களாம் வந்து லேபிளை கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணி கொடுத்து, ஆமாம், அதில் வர்ற அளவீடை தான் இப்போ நாங்கள் போடுறோம். அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணும்போது இப்படி நம்ம பாரம்பரியமான இந்த வாகமரச்செக்கில் இது மாதிரி ஒரு ஆட்டுறதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும், இவ்வளோ ஸ்லோவாக தான் ஓடும், எண்ணெய் குறைவான அளவு தான் வரும். இந்த வகையான மரச்செக்கில் ஆட்டும்போது வர்ற எண்ணெயோட தரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம், உயிர்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அது காரணம் இதில் இருக்கிற கெட்ட கொழுப்போட அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி எண்ணெய் கம்மியாக வர்றது அதனால தான் இதனுடைய விலையும் கொஞ்சம் கூட இருக்குது. இப்போ வாங்கும்போது நம்ம தரமான கொப்பரையை தான் வாங்குகிறோம்.
வாங்கி அதை நல்லா திருப்பி சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சு எந்த அளவுக்கு காய வைக்கணுமோ அந்த அளவுக்கு காய வச்சு அதனுடைய ஈரப்பதத்தை போக்கி அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஆட்டுறோம். அப்படியுமே ஏதோ தப்பி தவறி ஒன்று ரெண்டு இதில் வந்து அந்த நிறம் மாறினது இல்லை வேறு ஏதாவது ஒன்று தப்பி தவறி வரத்தான் செய்யும், வந்துடும். 100% கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, வந்துடும். ஏன்னா மனித தவறுங்கிறது இயற்கை. அதுலேயும் இது மாதிரி பெரிய விஷயங்களில் ஒரு சில நேரங்களில் ஏதோ ஒன்று தப்பி தவறி வந்துடும். இப்போ இந்த டைப் இந்த பார்த்தீங்களா, இப்போ இந்த டைப் செக்கில் நம்ம ஆட்டும்போது அப்படி தப்பி தவறி வர்ற வேண்டாத பொருட்களை ஆமாம் டக்கு நம்ம வெளியே எடுத்து போட்டுடலாம். நாங்களாம் அப்படி தான் இருப்போம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கொப்பரை ஒன்று நல்லால அது டக்குன்னு இடத்துல வெளியில் போட்டேன். அப்போது இது மாதிரி டைப்பில் வந்து நம்ம அதை எடுத்து வெளியில் போட்டுடலாம். அதனால தான் அதெல்லாம் யோசனை பண்ணி தான் அந்த காலத்தில் செக்கை வந்து இது மாதிரி டைப்பை உருவாக்கியிருக்காங்க. இதே மற்ற ரோட்ரி செக்கு, ரோட்ரி இரும்பு செக்கு, எக்ஸ்ப்ளோரு அதெல்லாம் போட்டால் தான் அப்படியே ஆட்ட வேண்டியதான். கையெல்லாம் விட்டு அது மாதிரிலாம் அந்த கெட்ட பொருளை வெளியில் எடுத்து போடலாம் முடியாது. ரெண்டாவது கொஞ்சம் நேரம் ஆச்சுனாவே உள்ளுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடும், அந்தளவுக்கு சூடு இருக்கும் அதிலலாம். இதில் பாருங்கள் எவ்வளோ நேரமானாலும் நம்ம கையில் தான் தள்ளி விட்றோம். ஆமாம், அதெல்லாம் சூடெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆமாம், எண்ணெய் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், பார்ப்போம்.